முடிவுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா கவனிங்க. கதிர் சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. அங்க பத்த வச்சத நேர்ல பார்த்ததுக்கு சாட்சி இல்ல. அப்படி யாராவது நேர்ல பார்த்தவங்க இருந்தா அந்த பழியை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்க? அப்படி யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? அதான் நான் இருக்கனே. இல்ல கலிவர்தா, உன் சாட்சி எல்லாம் செல்லாது. நேர்ல பார்த்த சாட்சி இருந்தா சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களாப்பா? நான் இருக்கேன். நீ யாருப்பா? அது எரிஞ்சு போன நெல் குமியலோட பக்கத்து வயல்காரங்கய்யா. நான் ராத்திரி அந்த பக்கமா போயிட்டு இருந்தேங்க. அப்ப இந்த 3 பேரும் அங்க உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்கிட்ட பீடி பத்த வைக்கிறதுக்காக நெருப்பு கேட்டாங்க. 3 பேரும் நல்ல போதையில இருந்தாங்க. கடைசியில என்கிட்ட பீடி கேட்டாங்க. நான் தான் கொடுத்தேன். பத்த வச்சுட்டு போதையில 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நெல் குமியல் மேல தூக்கி போட்டாங்க. அது அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் தான் கலிவர்தன் ஐயா ஓடி வந்தாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பிடிச்சிட்டோம். இல்ல, இருந்தாலும் போய் சொல்றோம். இவரை நம்பாதீங்க. நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஐயா, ஊர் பெரியவங்களே, என்ன நடக்குதுங்க? முதல்ல பண்ணவே இல்லை நாங்க. அப்புறம் சாட்சி இருந்தா ஒத்துக்கிறேன் நானுங்க. இப்போ பொய் சொல்றேங்கிறானுங்க. இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டேதான் இருப்பீங்களா? இதுதான் நியாயமான பஞ்சாயத்தா? என்னப்பா இது? எங்க மேலேயும் சந்தேகப்படுறியா? பின்ன நியாயம்னா நியாயமா பேசணும்ல. இப்படி சிதம்பரம் வீட்டுக்கே சாதகமா பேசினா அப்புறம் என்னத்த சொல்றது? கலிவர்தா, வாய் இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிடாத. நாங்க யாருக்கும் சாதகமா பேச மாட்டோம். நியாயம் என்னவோ அதைத்தான் சொல்லுவோம். போயிட்டு வந்துடுறேன். ஐயா, இத பாருங்க, ஊர் பெரியவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த 3 பேரையும் நல்லா கிளியரா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ராஜசிங்கம் யாரு? இந்த பக்கம் பாருப்பா. யாரோ கூப்பிட்டாங்கல்ல? ஏய் ராஜசிங்கம், நான் தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, நீ குடிக்கிறப்போ இந்த ஆளு களத்து மேட்டுக்கு வந்தாரா? ஆமா, வந்தாரு. ஆனா அவ்வளவுதாங்க, அவனே ஒத்துக்கிட்டான்ல. இதுக்கு மேல வேற என்னங்க சாட்சி வேணும்? ஏன்பா, இதைத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க யாரும் சொல்லல. அதுக்குள்ள உன் பையன் வந்து டாம் டொம்னு குதிச்சான். இப்ப வந்து நீ ஒத்துக்கிற. இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேன். என்னது தம்பியா? நான் உனக்கு தம்பி மாதிரி தெரியலனா? காலையில இருந்து எல்லார் பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ ராத்திரி குடிச்சது உண்மையா? அந்த ஆளு வந்தது உண்மையா? ஆமா. அவங்கிட்ட பீடி வாங்கி அடிச்சியா? அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிதம்பரம் ஐயா, இவங்களுக்கு 1 லட்சம் பணம் அபராதம். பணத்தை கட்டிடுங்க. பஞ்சாயத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிடுங்க. ஐயோ, அது மட்டும் இல்லையா, அசலூருக்கார தம்பி இங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. இனிமே அந்த பையன் இந்த ஊர் எல்லைக்குள்ள திரும்ப காலை வைக்க கூடாது. என்னப்பா இது? இவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டு சும்மாவே இருக்கீங்க. இது ஊர் கட்டுமானம்.
இதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ கடவுளே, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. சும்மா இருக்க முடியும்? ரோஹிணி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும். நாங்க எதுலையுமே தீ வைக்கல. அந்த கழிவறத என்ன பழி வாங்குறதுக்காக சொல்றாரு. இது யாரும் நம்பாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், யாரும் நம்பாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றது சத்தியமான உண்மை. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர் சொல்றது யாரும் நம்பாதீங்க. இப்ப வந்து ஒத்துக்காதீங்கன்னு சொன்னா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது ஒன்றும் தெரியலங்க. சொல்லுங்க, எப்படி தெரியுது? ராகினி ப்ளீஸ், நீ நம்பாத. நீ யாரு? ஹலோ கதிர், பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அதோட பஞ்சாயத்துல கால்ல வேற விழுந்து கும்பிடணுமா. அதுக்கப்புறம் அவரை இனிமே ஊர் எல்லையவே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? நர்மதா, நீ ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க. சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தீர்ப்பு கொடுக்க விடாம தள்ளி போடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க, எப்படி தள்ளி போட முடியும்? உன்னால முடியும் நர்மதா. ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணி தண்டனை கொடுக்க விடாம 10 நிமிஷம் மட்டும் தள்ளி போடு. என்ன நம்ப, நான் வந்துடுறேன். கதிர், இல்ல நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீ நினைச்சா முடியும் நர்மதா. என்ன நம்பு, நான் வந்துடுறேன். சரி, நீங்க சீக்கிரமா வாங்க. ஐயா, ஊர் பெரியவங்க கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சிதம்பரம் ஐயா. என் பேத்திக்கும் அந்த மாப்பிள்ளை தம்பிக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. இந்த நேரத்தில் மாப்பிள்ளைய ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. 1 லட்சத்துக்கு 2 லட்சம் வேணாலும் அபதாரமா கட்டுறேன். இனிமே இந்த மாதிரி